ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். இந்த டயத்துல மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தமான தொல்லைகள் அனைத்துமே தீரும். குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்க செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. குழந்தைகளுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. அவருடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீதே பதிகின்றது. மிக மிக சிறப்பு. ராசி அதிபதி, அதுவும் உச்சம் பெற்ற ராசி அதிபதி வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இப்போ ராசி மீது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. அதன் மூலமாக சிறு சிறு தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் தீரப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு தொழில லாபங்கள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானங்கள் இந்த டயத்தில் மீனராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை முயற்சிகள் பண்ணுங்க. தாராளமா திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தை வந்து உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பாரு. தந்தையினுடைய அட்வைஸ் வந்து இந்த டயத்தில் கேட்டுக்கோங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நீங்க தேவையான நல்ல நல்ல விஷயத்தை எல்லாமே செஞ்சு கொடுங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் உயரும். ராசி மீது பதிகிறதுனால இதுவரைக்கும் இருந்த சோம்பல்கள் அனைத்துமே விலகும். மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். நீங்க செய்யற காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றியாகும். மீனராசிக்காரர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய சீனியர் ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.